மக்களே, வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பவானி ஆற்றங்கரையில தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு நிறைய புராண கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் இருக்குதுங்க. அதோட இந்த இடத்தோட இயற்கை அழகுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இப்ப முதல்ல நம்ம ஆத்து விநாயகரை தரிசிக்க போறோங்க. முன்னாடி இந்த வழி கல் மண் பாதையா தான் இருந்துதான். ஆனா இப்போ நல்ல மண்டபம் கட்டி இருக்காங்க. அதனால பெரியவங்க கூட சுலபமா போயிட்டு வர வசதியா இருக்குதுங்க. அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, பவானி ஆறு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. படித்துறை வரை மட்டுமே போய் பாதுகாப்பா இருந்துட்டு வாங்க. ஆற்றுல சுழல் அதிகமா இருக்கும்னு போலீஸே வார்னிங் போர்டு கூட வச்சிருக்காங்க. அதனால நம்ம பெரியவங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது கவனமா இருக்கணும். சரி மக்களே, இந்த கோவிலோட பின்னாடி இருக்கிற கதைகளை பார்த்துடலாமா? இந்த வனபத்திரகாளியம்மன் கோவிலை பற்றி முக்கியமான நம்பிக்கை இருக்குதுங்க. சாகா வரம் பெற்ற மகிஷாசுரன் தனது சக்திய பல இடங்கள்ல பரப்ப ஆரம்பிக்கிறான். அவனோட சக்தி அதிகமா போனதுனால அவனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனப்பகுதியில தவம் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு மகிஷாசுரனையும் வதம் செய்யறாங்க. இந்த வனத்துல தியானம் செய்ததால அம்மனுக்கு வனபத்திரகாளி அம்மன் என்ற பெயரும் வந்ததுங்க. ஆனா இந்த கோவிலின் கதை இதோட முடிஞ்சிடல. தமிழகத்துல ரொம்ப பிரபலமான ஆரவள்ளி சூரவள்ளி கதையோடவும் இந்த இடத்திற்கு தொடர்பு இருக்குங்க. மந்திரம் மற்றும் சூனிய சக்திகளால ஆட்சி செய்த ஆரவள்ளி சூரவள்ளியை எதிர்த்து பீமன் போனதாக சொல்லப்படுது. ஆனால் அவர் சிறைபிடிக்கப்படுறாருங்க. பிறகு கிருஷ்ணர் அவரை காப்பாற்றியதாகவும் கூறப்படுது. அதற்கு பிறகு பாண்டவர்கள் தங்களோட தங்கை மகன் அல்லிமுத்துவ அனுப்பி வைக்கிறாங்க. அவர் முதல்ல இந்த அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளோடு அங்கு சென்று அந்த சக்திகளை வென்றாருன்னு நாட்டுப்புற கதைகளும் இருக்குதுங்க. இன்னொரு நம்பிக்கை கூட இந்த கோவிலோட சேர்ந்து பேசப்படுது. பாண்டவர்களோட வனவாச காலத்துல பீமன் பகாசுரனை வீழ்த்தி இடமும் இங்கதாங்க. இறக்கும் நேரத்துல பகாசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்து அம்மனின் கோவில்ல காவலனா இருக்க வேண்டும்னு கேட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் பாண்டவர்களோட தாயாரான குந்தி தேவி தன்னுடைய மகன்களை பாதுகாக்க இந்த அம்மனை வேண்டி வழிபட்டதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இன்னைக்கு கோவில்ல கொஞ்சம் கூட்டம் கம்மி தாங்க. கும்பாபிஷேக வேலைகள் நடக்கிறதால பாலாலய சன்னதியில தான் அம்மனை தரிசிக்க முடிஞ்சது. மதியம் உச்சி பூஜை முடிஞ்சதுமே அம்மனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சதுங்க. உண்மையாகவே அந்த தரிசனம் கிடைக்கும் போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வனபத்திரகாளியம்மன் என்றாலே கெடா வெட்டுதல் தான் ரொம்ப பிரசித்திங்க. ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள்ல அம்மனுக்கு ஆடு பலியிடும் வழக்கம் இங்க இன்னும் தொடர்ந்து நடந்து வருதுங்க. பல பக்தர்கள் இதை நேர்த்திக்கடனாவே செய்யறாங்க. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தை தேடி வருவது இந்த கோவிலின் மீது இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் காட்டுதுங்க. சரி மக்களே, இப்படி ஒரு அழகான சக்தி வாய்ந்த இடத்தோட தரிசனத்தை உங்களோட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அழகான கண்டென்ட்ல சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை மக்களே.